பழமும் மங்காத தமிழென்று சங்கி முழங்கு, மங்காத தமிழென்று சங்கி முழங்கு. தமிழில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி பாரதியாரனுடைய கவிதைகள் அழகாக பாடலாம். காலமெஞ்சி ஒரு கவிதை காரரா நிற்பதுவே பரப்பதுவே நடப்பதுவே தாரிரா தாரிரா தோற்றமயக்கங்களோ. அழகாக அந்த பாட்டெல்லாம் வந்து மனசுக்குள்ளே எப்போவுமே வைபாக்கிட்டே இருக்கேன். நான் ஏன் இதை பாடிட்டே இருக்கிறேன்னா, தமிழ் சொந்தங்களோடு இணைய போகிறேன். நம்மளுடைய குமரி கண்டத்தில் தமிழை போற்றும் வகையில். வணக்கம், நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. தமிழுக்கு நம்மெல்லாம் வந்து ஒன்றுமே நிறைய எழுதி வச்சதையே படிக்கிறதுக்கே காலமாகுங்க. அதில் எங்கே தொண்டாற்றுறது? சொற்களை படித்து சில விஷயங்களை பதிய வச்சுட்டு போவோம் நம்ம இது மூலமாக தெரிஞ்சதை. அவ்வளோதான் நான் நினைக்கிறது. ஏன் அப்படின்னா, பழமைங்கிற ஒரு விஷயம், அறம் சார்ந்த விஷயங்கள் நம்ம மனசில் இருந்தால் தான் நாம் வந்து கரப்ஷன் இல்லாமல் எல்லாருக்குமான அரசியலாக எல்லாருக்குமாக வாழ்வோம். அந்த உணர்வு நமக்கு வேணும்னா படிக்கணும், பழமையை தெரிஞ்சுக்கணும், நாகரிகத்தை புரிஞ்சுக்கணும். பண்பட்டவர்களால் பட்டுண்டு உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. பண்பட்டவர்களால் தான் அந்த உலகம் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. காரணம் பாருங்கள், எல்லா நாடுகளையும் நியூக்ளியர் பாம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பண்பாக இருக்கிறதுனால தான் ஒருவருக்கொருவர் அழிவில்லாமல் வாழ்கிறோம். அப்போ அந்த பண்பை அனைவருக்குமான பண்பை ஒரு ட்ரேடில் கூட நாம் வந்து அந்த பணம் சார்ந்து பார்க்காம மனிதம் சார்ந்து பிறவும் தமவோல் பேணி, இன்னொருத்தரை நம்ம காயப்படுத்துகிறோன்னா அவரும் நம்மளை மாதிரி தானேன்னு அவங்களுக்குள்ளே இருந்து நாம் யோசிக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பண்பை கொண்டு சேர்த்த தமிழோடு இணைவதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி, போயிட்டு வரேன்.